எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நூடுல்ஸ். கடையில் எல்லோ கலர் பாக்கெட் இருக்கும்ல, அதை தான் எக் போட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நூடுல்ஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பூண்டு பல்ல இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறமா கேப்சிகம் இந்த 3மே கட் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நார்மலா நம்ம எப்பயும் பண்ற நூடுல்ஸ் பண்றதுக்கும், வெஜிடபிள்ஸ் முட்டையெல்லாம் போட்டு பண்றதுக்கும் டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். இந்த மாரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு, நல்ல காய் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். வதங்கினதுக்கு அப்புறமா ஓரமா ஒரு சைடு ஒதுக்கி வச்சுக்கிட்டு 2 முட்டைய உடைச்சு ஊத்திக்கிட்டேன். முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பர் மட்டும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல பாப்கார்ன் ஷேப்ல குண்டு குண்டா பொரிச்சு எடுத்துக்கலாம் முட்டைய. அப்பதான் சாப்பிட்றதுக்கும், பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். முட்டை, வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறமா நூடுல்ஸை சேர்க்கும்போது வந்து டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் எப்பவுமே நூடுல்ஸ் ஒன்று வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணுவேன், இல்லைனா வெறும் முட்டை மட்டும் போட்டு பண்ணுவேன். இந்த மாதிரி 2மே போட்டு பண்ணது இதான் ஃபர்ஸ்ட் டைமு. முட்டை, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் 3 பாக்கெட் அளவுக்கு நூடுல்ஸ் எடுக்க போகிறேன். அதுக்கு என்கிட்ட இருக்க ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நூடுல்ஸில் கொடுத்துருக்க பொடியை வந்து சேர்த்துக்கலாம். 3 பாக்கெட்டுக்கு 3 பாக்கெட் அளவு சேர்த்துருக்கேன். காரம் இன்னும் வேணும்னா வெஜிடபிள்ஸ் வதங்கும் போது லைட்டாக காரம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். எனக்கு தேவைப்படாதனால அந்த பொடியில் உள்ள காரமே போதும். நல்ல நூடுல்ஸ் கொதிச்சு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். உள்ள எதுவும் புழு இருக்கான்னு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கணும். நூடுல்ஸை போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப கிளற வேணாம். அப்படியே நல்லா தண்ணியில் வந்து டிப் பண்ணி மட்டும் விட்டுக்கலாம். எனக்கு அந்த 3 நூடுல்ஸ் பாக்கெட்டுக்கு ஒரு செம்பு தண்ணி வந்து கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணணும்னா வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நூடுல்ஸும் தண்ணி 2மே ஈக்குவலாக வந்துருச்சு. ஒரு மூடி போட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா லைட்டாக கிளறி கிளறி விட்டுக்கலாம், நூடுல்ஸ் உடையாத மாதிரி. இப்போ நல்லாவே நூடுல்ஸ் வெந்து வந்துருச்சு. கரெக்டாக தண்ணியும் அளவும் சரியா இருந்துச்சு. ஹை ஃப்ளேம்ல வச்சு 2 கிளறு மட்டும் கிளறி கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வெஜிடபிள் எக் மேகி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடலன்னா எதில் விருப்பமாக சாப்பிட்றாங்களோ அதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க. நல்ல சூப்பரா உதிரி உதிரியா சுட சுட நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.